விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவிற்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா, மைனாவே மைனாவே. ஏய் சின்ன பொண்ணு இருடி, இன்னும் லட்சுமிக்கா வரல, நீ பாட்டு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்ட. ஏய் நாலுமணி சீக்கிரம் ஒரு போனை போட்டு வர சொல்லுடி, பெட்ரோல் வீணா போகுது இல்ல. ஏக்கா புஷ்பக்கா, பெட்ரோல் வீணா போகுதுன்னு தெரியுதுலக்கா, அப்ப வண்டி ஆஃப் பண்ணிட்டு நிக்க வேண்டியது தானே. ஆமா சின்ன பொண்ணு, ஆஃப் பண்ணிட்டு நில்லுப்பா, வரட்டும் அவ. ஏய் நாலுமணி முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு என்னைக்கும், புரிஞ்சுதா? வண்டியில ஏறு. பாருங்கக்கா புஷ்பக்கா, இவன் உலகத்திலே ஒருத்தி தான் வண்டி வச்சுக்கிற மாதிரி பெரிய பிக்கு பண்றா. ஆமாடி நாலுமணி, இந்த வண்டி கூட உங்ககிட்ட இல்ல, அப்புறம் என்ன வாங்கி பேசுற? சரி சின்ன பொண்ணு, நீங்க ரெண்டு பேரும் அடிபடாதீங்க, அங்க பாரு லட்சுமி வந்துட்டா. ஆமா வந்துருச்சு. ஏய் லட்சுமி அக்கா, சொல்லு கோமதி, சீக்கிரம் வாக்கா, லேட் ஆயி போச்சுன்னு சின்ன பொண்ணு பேசுறா. என்னாச்சு கோமதி, எதுக்கு கத்துறீங்க எல்லாரும்? அக்கா உனக்கோசம் தான் நின்னுட்டு இருக்கோம், சீக்கிரம் ஏறுக்கா வண்டியில. சரி போலாம் போலாம், ரைட் ரைட் ஏறுங்க எல்லாரும். சரி நான் எங்க உட்காரட்டும் சின்ன பொண்ணு? நாலுமணி முதல்ல புஷ்பாக்கா உட்காரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க இடம் இருக்கோ ஏறி உட்காருங்கடி. அக்கா அப்பனா சீக்கிரம் ஏறி உட்காருக்கா புஷ்பக்கா. என்னக்கு ஜங்கனி ஏறி பங்குன்னு உட்காந்துக்கிட்ட? ஆமா சின்ன பொண்ணு. சரி சரி, அடுத்த டிக்கெட் யாரு, நானா இல்ல லட்சுமி அக்காவா? லட்சுமிக்கா நீ குட்டியோண்டு இருக்கிறதுனால நம்ம புஷ்பாக்கா மடியில ஏறி உட்காந்துக்கோ. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாக்கா, உன் மடியில அந்த லட்சுமிக்கா உட்கார வச்சு பிடிச்சிக்கோ. ஏய் சின்ன பொண்ணு, போற வழியில என்ன கொண்டு போய் கொட்டிட்டீங்களா, என்னடி பண்றது? அதெல்லாம் நான் கொட்ட மாட்டேன் சரியா? டிரைவிங்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஏறி உட்காருக்கா. உனக்கு டிரைவிங் நல்லா தெரியும், உன்னை நம்பி நான் வரல, எனக்கு தானே பயமா இருக்குது. எனக்கு சீட் இல்ல, அக்கா மடியில உட்காந்துட்டு வர சொல்றேன், அக்கா என்ன போட்டுச்சுன்னா என்ன பண்றது? இதே நாலுமணி சொல்றியா? கண்டிப்பா போட்டுருவா, எனக்கு தெரியும். புஷ்பாக்கெல்லாம் போட மாட்டாங்க, ஏறி உட்காருக்கா வாக்கா. அப்படிங்கிற? ஆமாக்கா வாக்கா, வந்து ஏறி உட்காரு. சரி சின்ன பொண்ணு, என் உசிரி இன்னைக்கு உங்கையில நல்லபடியா எப்படி கூட்டிட்டு போய் அதே மாதிரி கூட்டியாந்து விட்டுறணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏறி ஏறு. அம்மா அக்கா புஷ்பக்கா, எந்த கோமம் தானே பேசி தீர்த்துக்கலாங்க, போற வரையில என்ன கொண்டு போய் எங்கேயும் போட்டாதக்கா. ஆட என்ன லட்சுமி, என்ன போய் இப்படி நினைச்சிட்டேன், நான் போய் உன்னை போடுவேனா, வா ஏறி உட்காரு. அப்பா சாமி, சின்ன பொண்ணு பயமா இருக்குதுடி. லட்சுமிக்கா அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, புஷ்பாக்கா தான் நல்லா பூசணிக்க மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களும் ஒன்று போட மாட்டாங்க. சின்ன பொண்ணு சைடுக்கு அப்புறம் என்ன பூசிருக்கேன்னு சொல்லிவிட்டேன். இல்லக்கா சும்மா இதெல்லாம் ஒரு காமெடிக்கா. புஷ்பாக்கா லட்சுமிக்காவை போடுறாதீங்க, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்காங்க. அடுத்து நாலு மணி என்ன நின்றுட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு புரியா, வந்து முன்னாடி உட்காருவா என் கால் கட்டியில. என்னது, உன் கால் கடியில உட்காரணுமா நானே? ஆமா நாலு முடி வா, வேற வழியே இல்லை, இங்கே தான் நீ உட்காந்து ஆகணும். சரி சரி, என்ன பண்ணி தொலைகிறது, வந்து உட்காடுறேன். இன்னும் நாலு முடி ரொம்ப சடிச்சுக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி பயமா இருக்குது லட்சுமிக்கா, இன்னொரு கை பிடிச்சிக்கிறேன்க்கா. சரி போலாமா? போலாம் போலாம், நான் தான் கீழே இருக்கேன், என் உசுர தான் ஊஞ்சலாடிட்டு இருக்குது. திரும்ப கூட்டிட்டு போய் சின்ன பொண்ணு, என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என் இப்போ காட்டிடாத சின்ன பொண்ணு. அம்மா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா சீக்கிரம். அப்பா உங்களுக்கு என்ன வேணும், டீயா காஃபியா? அம்மாட்ட சொல்லுங்க. சிவகாமி எனக்கும் ஒரு டீ போட்டு கொண்டு வாடி. அம்மா என்னம்மா வெறுங்கையில வந்து நின்று இருக்க, டீ எங்க காஃபி எங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன் கேஸ் புக் பண்ணுங்கடான்னு, கரெக்டான சமயத்துல வந்து தீந்து போச்சு. நான் என்னத்தை வைக்கட்டும், போங்க போற வழியில டீயா காஃபியா குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போங்க. என்ன சிவகாமி சொல்ற, அப்புறம் எப்படி நான் டீ குடிக்கிறது? ஆமாங்க, நான் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் புக் பண்ணுங்கன்னு, ஒருத்தன் கூட காதலே வாங்கல. 4 பேர் இருக்கிறானுங்க இந்த வீட்டுல, எதுக்கு இருக்கிறானுங்கன்னே தெரியல. சரி சரி விடு கோபப்படாத, விடு பசங்க மேல. அப்படியே நீங்க இவங்களை தூக்கி விட்டு தான் கெடுத்துட்டு இருக்கீங்க. அம்மா நீ எப்பமா என்கிட்ட சொன்ன? நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமாடா, இல்லைன்னா தெரியாதாடா? கேஸ் புக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, இல்ல 1/4 மணி நேரம் ஆகுமா? ஷோ இப்போ என்ன பண்றது? இப்போ எல்லாம் பேசிட்டா வருமாடா? போய் புக் பண்ணுங்க, இல்லை வேற எங்கேயாவது காசு அதிகமாக கொடுத்து ஒரு கேஸ் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் தான் நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு தர முடியும். மா வா ரசவா, உனக்கு வெத்தல் பாக்கி வச்சு அழைக்கணுமா? என்னம்மா ஏமா காலையிலேயே இவ்வளோ அன்பா பாசமா பேசி திட்டிட்டு இருக்க? பின்ன என்னடா, கேஸ் பண்ண புக் பண்ண சொன்னல, யாருமே பண்ணலையா? கேஸ் பத்தி தீர்ந்து போச்சு, எப்படி சோறாக்குறது? அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, விடுமா கடையில வாங்கிட்டு போயிடலாம். எத்தனை நாளைக்கு கடையில் வாங்குவேன்? உங்க அப்பாவுக்கு உடம்பு கெட்டு போயிடாது? அம்மா அவ்வளவுதானே, இருமா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னடா உன் ஐடியா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாம கரண்ட் அடுப்பு வாங்கிடுவோம், அதான் இப்போ அதுக்கு பிரச்சனையே இல்லை. விக்ரம் ரவி நீங்களா என்னடா சொல்றீங்க? சரியான ஐடியாடா சூர்யா, பேசாம அதை போய் ஒன்று வாங்கிட்டு வந்துடுடா, அம்மா தொல்லை தாங்க முடியல. என்னடா கரண்ட் யூஸ் பண்ண மட்டும் கரண்ட் அதிகமாகாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, புதிய அதை வாங்கிக்கலாம், அதான் சரியா வரும். மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சூர்யா கரெக்டாக தான் சொல்கிறான். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எல்லாருமே கரண்ட் அடுப்பு தான் வாங்கிட்டு இருக்காங்க, நாமளும் வாங்கி வச்சுக்கிட்டா தான் பரவாயில்ல. ஏண்டா 4 பேர் இவ்வளோ வாய் வக்கனையா பேசுறீங்கல்ல, 10 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையான இப்போ நம்மளுக்கு? எல்லாம் வீட்டில் 4 பசங்க இருக்கானுங்கன்னு தான் பேர், வயசானவங்க 2 பேர் இருக்காங்களே, என்ன பண்ணுவாங்கன்னு இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டு, நல்லா ஊர் சுற்றி கிளம்பிக்கிறீங்க. ஷோமா கத்தாதமா, சும்மா காலங்காத்தால இப்போ என்ன உனக்கு கேஸ் தானே, ஏதோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிடுறோம், பேசாம இரு. ஆமாடா, இந்த வாயில்னா உங்களெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிருண்டா. அம்மா சிவகாமியம்மா, அம்மா உள்ள இருக்கீங்களா? யாருப்பா அது, உள்ள வாங்க. சொல்லுங்கப்பா நீங்க. அம்மா உங்க பையனுக்கு தான் கல்யாணம் வரன்னு பார்க்கணும்னு சொன்னீங்களேம்மா, ஃபோன் பண்ணீங்களே, நான் தான் அந்த புரோக்கரு. ஐயோ நீங்க தானே அது, வாங்க வாங்க உட்காருங்க. டேய் விக்ரம், இந்தாடா எந்திரிச்சு வாடா, ஐயா உட்காரட்டும். உட்காருங்கண்ணே. சரிங்கம்மா.
இவங்க 4 பேரும் உங்க பசங்களாமா? ஆமாங்கண்ணே, எங்களுக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து வெளியில ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கா. இவர் தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படிங்களாம்மா? இதுல யாருமா மூத்த பையன்? நீங்க வரன்னு பார்க்கணும்னு சொன்னீங்களே. உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் என் பெரிய பையன் விக்ரம். அப்படியா? சரிம்மா சரிம்மா. பையனுக்கு நல்ல வரனா அமைஞ்சிருக்குமா, பாத்துக்கலாமா? 2-3 இடம் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு சொல்லுங்க. சரின்னு படிச்சுன்னா நம்ம பொண்ணு பார்க்க போலாம். என்னது இது? இந்த ஜோசியர் வந்தவொடனே பொண்ணு பார்க்க போலான்னு சொல்றாரு. அண்ணா என்னென்ன சொல்றீங்க? உண்மையாலுமா பொண்ணு வீட்டுல ஜாதகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா? ஆமாம்மா, ஜாதகத்தை நேரடியாக கொடுத்துட்டாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லா விவரத்தையும் சொன்னேன், பையனை பற்றியும் சொன்னேன். 4 பசங்க ஒரு பொண்ணு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சுமா. இது என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்கள் ஜாதகம் மட்டும் பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நம்ம போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கண்ணே, அந்த ஜாதகத்தை எங்க பையனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க, நாங்க பாக்குறோம். என்னடா சுற்றி சொல்கிறாங்க, உடனே போய் பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. தண்டரவி எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணன் வேற கல்யாணமே வேண்டாங்கிறான், இவங்க போய் உடனே பொண்ணு பார்க்கலான்னு பேசுகிறாங்க. இவன் எப்படி புரிஞ்சுக்க போகிறான், எப்படி ஒத்துக்க போகிறானே தெரியலையே. அதெல்லாம் வேற வழியே இல்லடா, அவங்க அண்ணன் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். எல்லாம் அம்மாவை போ சும்மா விட மாட்டாங்க. ஆமாடா ரவி, பிரசாந்த் சொல்கிறது கரெக்டு தான். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அப்படிங்களாண்ணே, ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த், என்னடா அம்மா பேசுகிற பேச்சு பார்த்தா நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும் போலயே. ஆமாடா, என்னடா ரவி அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கு? விக்ரமோட சூழ்நிலையே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுடா. கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்ல. மா என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னடா விக்ரம்? விக்ரம் கொஞ்சம் இருடா, பொறுமையா முதல்ல ஜோசியர்கிட்ட பேசி அனுப்பிட்டு அப்புறம் நம்ம பேசிக்குவோம். இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. எப்படி இப்பதானே பொண்ணுவே பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம், உடனே எப்படி பொண்ணு பார்க்க போலான்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை வாங்கிட்டு வாங்க, நீங்களும் பாருங்க, பொண்ணு வீட்டாரும் பார்க்கட்டும். எல்லாம் பேசி சம்மதமாட்டு வந்துச்சுன்னா போய் பார்க்க போலாம். டேய் விக்ரம், நாங்க பெரியவங்க இருக்கோம்ல, நாங்க பேசிக்கிறோம். நீ கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. விக்ரம் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். அப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க, பொண்ணு வீட்டுல வேற என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? அதுவுமா, ஜாதகத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையனோட நம்பருக்கு அனுப்பி வச்சிடுறேன். நீங்க போய் ஒரு 3 நாளைக்குள்ள பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் உங்களுக்கு அந்த பொண்ணு யார் 3 இதுல ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னா, ஜாதகமும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வருவோம். நீங்க சொன்னீங்கன்னா தான் பொண்ணு வீட்டுல முன்னாடி பேசி வச்சு சொல்லி வைக்க முடியும். சரிண்ணே, நான் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போனை போட்டுறேன். ரொம்ப சந்தோஷண்ணே. சரிங்க, நான் அப்புறம் கிளம்பட்டுங்களா? சரிங்கண்ணே, வந்துட்டு ஒரு டீ காப்பி கூட குடிக்காம கிளம்புறீங்களே, இருங்கண்ணே ஒரு காப்பி போட்டு வந்துடுறேன். இல்லம்மா இருக்கட்டுமா, நான் வரக்குள்ளேயே நீங்க கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, அது தெரு வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு. இருக்கட்டும் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போற வழியில ஒன்று குடிச்சிக்கிறேன், நீங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. மீதி அப்புறம் எல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரிங்கண்ணே, நான் கிளம்புறேங்க. அப்படிங்களா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன்ப்பா. நிச்சயத்துல பார்க்கலாம்ப்பா, சீக்கிரம் நிச்சயம் நடந்துடும், நம்புறேன், நானும் பார்க்கலாம். சரிண்ணே, அவங்க வாய் முகூர்த்து பழிக்கட்டும். சரி பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க வரங்கண்ணே. அண்ணா சரிப்பா, பார்த்து பத்திரம். மா என்ன ஜோசியர் உடனே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு? ஆமாடா, பின்ன என்ன தள்ளி போட்டுட்டே இருக்க சொல்றே நீ? இல்லம்மா, யாரும் கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட சொல்லல. விக்ரமுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தானே சொல்றோம். ஏய் அப்பா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. அவனே இப்பதான் ஏதோ சரிங்க மாதிரி வந்திருக்கான். இன்னும் எதுக்கு டைம்னு இழுக்கிறீங்க? பேசாம வாய் மூடிட்டு நில்லுங்க, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்த செல்லம் எல்லாமே போதும். இனிமேல் இந்த விஷயத்துல நான் சொல்றது கேளுங்க. மா என்னம்மா பேசுற நீ? பைத்தியமா? யாரு பைத்தியம்? ஆமாடா, நான் பைத்தியம் தான். உங்களெல்லாம் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தி இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்கேன்ல, நான் பைத்தியம் தான். சிவகாமி, அவனுக்கு தான் அப்படி பேசுறாங்கன்னா நீயும் அவனுக்கு சரி சமமா பேசாத. இல்லங்க, நான் என்ன சொல்றேன் எனக்கு புரியுதா இல்லையா? இவன் செட் ஆகி உட்காந்தா தான் அடுத்து நான் பார்க்க முடியும். ஆமாடா விக்ரம், உங்க அம்மா சொல்றது கரெக்ட் தானே? பா, இப்போ யாரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல, கொஞ்சம் டைம் கொடுங்க தானே சொல்றேன். போதும்டா பசாமி, போதும். டைம் சொல்லி 3 வருஷம் இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் தள்ளி போட முடியாது. ஒரு போகமா இருக்க போது சாமி வீட்டுல. இதை பாருடா விக்ரம், ஜோசியர் ஜாதகம் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடு, ஜெராக்ஸ் எடுத்து கொடு. சரியா? நான் போய் பார்த்துட்டு வரோம், நானும் உங்க அப்பாவும். எந்த பொண்ணு செட் ஆகுதோ நாங்கள் பொண்ணு பார்க்க போறோம். பிடிச்சதுன்னா நிச்சயம் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதை பத்தி இனிமேல் யாரும் எதுவும் பேசாதீங்க. போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்க, என்னத்தையும் பண்ணி தொலைங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்கட்டும். இதுக்கு தான் மூஞ்சி அப்படி காமிக்கிற? உனக்கு தானே என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். ரவி, சூர்யா, கேஸ் தீர்ந்துச்சுடா, சாப்பாடு எதுவும் பண்ணல. நீங்க போற வழியில சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போய்க்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், விடு. போற வழியில சாப்பிட்டுக்கிறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு போக ஏதாவது வாங்கிட்டு தந்துட்டு போட்டுமா? இல்லடா, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு என்ன, ஏதோ நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். நைட் வச்ச சோறு இருந்துச்சு, அது தயிரில் கரைச்சி குடிச்சது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஏமா கரைச்சி குடிக்கிறேன்னு சொல்ற? இருமா, நான் உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து தரேன். இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க பத்திரமா கிளம்புங்க. சரிம்மா, நானும் கிளம்புறேன். உனக்கு என்ன விக்ரம், உனக்கு தனியாக சொல்லணுமா? கிளம்பிட்டியும். இதை பாருமா, இப்போ நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். உன்னை பெத்தவன் நான், எனக்கு தெரியும் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு. புரிஞ்சுதா?